ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் இந்த வார ராசி பலன் காணலாம். இந்த வாரம் என்ன விசேஷம் அப்படின்னா, குரு பூர்ணிமா வாரம். அதாவது பெற்றோர்கள் பெரியோர்களுடைய குருமார்களுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெறக்கூடிய வாரம். இந்த வாரத்தில் பெற்றோர்களிடமோ பெரியோர்களிடமோ அவச்சொல் பழிச்சொல் சாபம் வாங்கக்கூடிய சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளாதீங்க. குறிப்பாக அப்பாவிடம் பார்த்தீங்கன்னா, அப்பாவிடம் மகன்கள் இந்த வாரம் சாபம் வாங்கினீங்கன்னா அது 7 ஜென்மத்திற்கும் உங்களை நல்லா வாழ விடாது. அப்புறமேட்டி முன்னோர்கள் செய்த பாவம் அப்படின்னு பரிகாரம் பூஜை அப்படின்னு காலம்புறா செஞ்சிட்டே இருக்க வேண்டியதான். இந்த வாரத்தில் குரு பூர்ணிமா வாரமாக இருக்கும்போது பெற்றோர்கள் பெரியோர்களிடம் பணிவாக பேசுங்க, பணிவாக நடந்துக்குங்க, எதிர்த்து பேசாதீங்க. பெற்றோர்கள் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்குங்க. நல்லா இருங்க அப்படின்னு வாழ்த்துனாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜென்மத்தில் எப்பேற்பட்ட துன்பங்கள் வந்தாலும் அதிலிருந்து மீண்டு விடலாம். இந்த வார ராசி பலன் வாக்கிய கணித பஞ்சாங்கப்படி 23/7/2026 அன்று முதல் 31/7/2026 வரை, ஆடி மாதம் 7ஆம் தேதி முதல் ஆடி மாதம் 15ஆம் தேதி வரை. இந்த வாரம் பார்த்தீங்கன்னா 28ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை இரவு 7:27 பௌர்ணமி ஆரம்பித்து மறுநாள் 29ஆம் தேதி புதன்கிழமை இரவு 8:57 வரை பௌர்ணமி நீடிக்கிறது. பௌர்ணமி தினம்தான் குரு பூர்ணிமா. அதாவது பெற்றோர்களிடம் பெரியோர்களிடம் ஆசீர்வாதம் வாங்கக்கூடிய நாள். இந்த வார கோச்சார கிரக பாத சாரங்களை காணலாம். சூரிய பகவான் பூச நட்சத்திரம் 1ஆம் பாதம் முதல் 4ஆம் பாதம் வரை சஞ்சாரம் செய்கிறார். சந்திர பகவான் துலாம் ராசி விசாக நட்சத்திரம் முதல் கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் வரை சஞ்சாரம் செய்கிறார். செவ்வாய் பகவான் ரிஷபராசியில் தன்னுடைய சொந்த சுய நட்சத்திர சாரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புத பகவான் புனர்பூச நட்சத்திரம் 1, 2, 3 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். குரு பகவான் பூச நட்சத்திரம் 3, 4 பாதங்களில் இந்த வாரம் சஞ்சாரம் செய்கிறார். சுக்கிர பகவான் சிம்ம ராசியில் தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் பூர நட்சத்திரம் 3, 4 பாதத்திலும் உத்திர நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலும் சஞ்சாரம் செய்கிறார். சனி பகவான் மீனராசி உத்திரட்டாதி நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் சஞ்சாரம் செய்கிறார் வக்கரகதியில். ராகு கும்பராசி அவிட்ட நட்சத்திரம் 4ஆம் பாதத்திலும் கேது மக நட்சத்திரம் 2ஆம் பாதத்திலும் 9 நவகிரகங்களுடைய நட்சத்திர பாதசாரங்கள் இந்த வாரம் செல்கிறது. இந்த வாரம் என்ன அதி முக்கியமான தகவல் அப்படின்னா, செவ்வாயும் சுக்கிரனும் தன்னுடைய சுய நட்சத்திர சாரத்தில் செல்கிறார்கள். சனி பகவான் வக்கரகதியில் தன்னுடைய சுய நட்சத்திரத்திலும், குரு பகவானும் சூரியனும் சனி நட்சத்திரத்திலும். இது கவனிக்கப்பட வேண்டிய ஒன்று. இந்த வாரம் என்ன முக்கியமான தகவல் அப்படின்னா, சிம்மம் கன்னியில் செவ்வாய் நவாம்ச கட்டத்தில், துலாம் விருச்சிகத்தில் நாமச கட்டத்தில் சுக்கிர பகவான் சஞ்சாரம் செய்வார். உயிருள்ள உயிரற்ற, அதாவது ஆடு மாடு உயிருள்ள ஜீவராசிகள், உயிரற்ற அப்படின்னா வண்டி வாகனங்கள், கத்தி கபடம், நெருப்பு. செவ்வாயும் சுக்கிரனும் சுய நட்சத்திர சாரத்தில் செல்லும்போது பார்த்தீங்கன்னா விலங்குகளால் தெருநாய் கூட்டமாக கடிபட்டுக்கும். இப்போ கொம்புள்ள மிருகங்களால் மக்களுக்கு மனிதர்களுக்கு சிலருக்கு ஆபத்து வரலாம். தெருவில் நடந்து போகும்போது நாய் கடிக்கலாம். அதனால் கொஞ்சம் இந்த வாரம் மக்கள் கவனமாக இருக்கணும். இந்த வாரம் பார்த்தீங்கன்னா குட்டி புயல் உருவாவதற்கு வாய்ப்புண்டு. கச்சத்தீவில் மீனவர்களுக்கு பிரச்சனைகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு.
விருச்சிகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வார ராசி பலன் காணலாம். விருச்சிக ராசிக்கு 12வது வீட்டிலே விசாக நட்சத்திரத்திலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். பார்த்தீங்கன்னா 12வது வீட்டில் சந்திரன் வருவது சிறுதூர பயணம், வெளியூர் பயணம், இப்படி வந்து உள்ளூர்லேருந்து வெளியூருக்கு ஒரு பயணம் சென்று வரக்கூடிய அமைப்பு உண்டு. பார்த்தீங்கன்னா வாரத்தில் 2வது நாள் 3வது நாள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் நேசம் ஆவார். இப்போ வந்து விருச்சிக ராசி அதிபதி 7வது வீட்டிலே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார். சந்திர மங்கள யோகம் ஏற்படுகிறது. ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது விதவிதமாக நாவுக்கு ருசியாக நல்ல சாப்பாடு கிடைக்கும். ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது சிலருக்கு வந்து மனக்குழப்பம், மன அழுத்தம், வயிற்று வலி, கண் எரிச்சல் இந்த மாதிரிலாம் ஏற்பட வாய்ப்புண்டு. புதிய துணிமணி எடுக்கலாம், புதிதாக வண்டி வாங்கலாம். ஜென்ம ராசியில் சந்திரன் வரும்போது உள்ளூர் கோயிலுக்கு சென்று வரலாம் அல்லது வெளிநாடு கோயிலுக்கோடு சென்று வரலாம். 27, 28, 29 2வது வீட்டிற்கு சந்திர பகவான் செல்கிறார். அப்போ வந்து குடும்பஸ்தானம், தனஸ்தானம். 2வது வீட்டிலே கோச்சாரத்தில் சந்திரன் செல்லும்போது பார்த்தீங்கன்னா குடும்ப தேவைக்காக பணம் வந்து செலவாகும். அரிசி பருப்பு வாங்கி வைக்கலாம், காய்கறி வாங்கி வைக்கலாம், குடும்பத்திற்காக பணம் செலவாகும். கோச்சாரத்தில் 2ஆம் வீட்டில் சந்திரன் வரும்போது பேச்சுவார்த்தையில் கவனமாக இருக்கணும். ஒரு நேரம் நல்லா தன்மையாக கலகலகலன்னு மற்றவர்கள் ரசித்து உங்களை வந்து பார்க்குற அளவுக்கு பேசுவீங்க. ஒரு நேரம் மற்றவர்கள் எரிச்சல் அடைகிற அளவுக்கு உங்களுடைய பேச்சுவார்த்தை இருக்கும். 27, 28, 29 இந்த நாட்களில். அதனால் வந்து பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் தன்மை வேண்டும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு புதன்கிழமை உத்திராட நட்சத்திரத்திலே பார்த்தீங்கன்னா உங்கள் ராசிக்கு 3வது வீட்டிலே சந்திர பகவான் பௌர்ணமி யோகத்தில் குரு பூர்ணிமா யோகத்தில் சஞ்சாரம் செய்வார். 3வது வீட்டிலே உத்திராட நட்சத்திரத்தில் சந்திர பகவான் செல்லும்போது பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள், பெரியோர்கள், குருமார்கள், உங்களுக்கு வழிகாட்டக்கூடிய ஐடியா அறிவுரை சொல்லக்கூடிய பெரியவர்கள் யாராக இருந்தாலும் அவங்களிடம் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்குங்க. முதல்ல வந்து அப்பாவோட ஆசீர்வாதம் வாங்கணும். குரு பூர்ணிமா நாளில் பெரியவர்கள் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கினா இந்த வருஷம் மட்டும் இல்லை, நம்முடைய வாழ்நாள் முழுவதும் பெரியவர்களுடைய ஆசீர்வாதம் அப்படியே இருக்கும். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து மீண்டு வந்துடலாம். உத்திராட நட்சத்திரம் வந்து குருபகனுடைய சாப நட்சத்திரம். அப்போ வந்து விருச்சிக ராசி என்பர்கள் பெற்றோர்களிடம் நீங்கள் வந்து பேசும்போது தன்மையாக பேசணும். பெற்றோர்கள் கோவப்படுற மாதிரி, அப்பாவுடைய மனம் வேதனைப்படுற மாதிரி நீங்கள் வந்து நடந்து கொண்டீர்கள் என்றால் உங்கள் அப்பா உங்களை சாபம் விடக்கூடிய சூழ்நிலை உண்டு. குரு பூர்ணிமா பௌர்ணமி நாளில் அப்பாவிடம் சாபம் வாங்கினா அது வந்து 7 ஜென்மத்துக்கு பேரப்புள்ள வர நல்லா வாழ முடியாது. 1008 பரிகாரம் பண்ணாலும் பார்த்தீங்கன்னா நிம்மதியாக வாழ முடியாது. அதனால் குரு பூர்ணிமா பௌர்ணமி நாளில் விருச்சிக ராசி என்பர்கள் அப்பாவிடம் நல்ல பெயர் எடுக்க பாருங்கள். அப்பாவிடம் நீங்கள் வந்து ஆசீர்வாதம் வாங்குங்க. அப்பா வேதனைப்படுற மாதிரி, அப்பா கோவப்படுற மாதிரி நடந்துக்கிட்டிங்கன்னா, அப்பா ஏது சாபம் விட்டாங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் 7 தலைக்கட்டுக்கு பிரச்சனை தீர்க்க முடியாது. இந்த வாரத்தில் இதை வந்து அறிந்து கொள்ளுங்க. 3வது வீட்டிலே சந்திரன் செல்வது மிகப்பெரிய யோகம். அதாவது புதிய முயற்சிகள் வெற்றியாகும். அது வேலை சார்ந்து, உத்தியோகம் சார்ந்து, உங்களுடைய பயணங்கள் சார்ந்து நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் வெற்றியாகும். இந்த பௌர்ணமி நாளில் இறந்த முன்னோர்களுக்கு தர்ப்பணம் திதி கொடுக்கக்கூடியவர்கள் சிறப்பாக கொடுக்கலாம். இறந்தவர்களுடைய ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக கிடைக்கும்.
இந்த வாரம் 3வது வீட்டிலே சந்திர பகவான் பௌர்ணமி யோகத்தில் குரு பூர்ணிமா யோகத்தில் செல்லும்போது உங்களுக்கு முன்னோர்கள் பெரியோர்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் விருச்சிக ராசி நண்பர்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். பயன்படுத்தி கொள்ளுங்கள். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய நண்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.